ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்புட் வந்து பைத்தானில் இன்னும் எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்டீஜர் வந்து நான் ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அப்போது வந்து இன்டீஜர் பைத்தான் ப்ரோக்ராமில் இன்புட் எப்படி வாங்கணும்னா அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா int of input of அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து இன்புட் அவுட்புட் பார்க்க போகிறோம். இன்புட் அவுட்புட் இப்போ 5 கொடுத்தீங்கன்னா, ஏன்னா 5 ஒரு இன்டிஜர், அவுட்புட் 5 வரும். இப்போ அதுவே நீங்கள் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா, ஹலோ வந்து ஒரு ஸ்ட்ரிங், அது இன்டிஜராக நம்ம வாங்க சொல்ல எரர் வரும். அதனால் எரர் தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோட்டுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்டிஜர் பார்த்தோமா, இப்போ வந்து ஃப்ளோட்டுக்கு பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, அந்த இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு மாற்றிங்கன்னா, நம்ம என்ற வேரியபிள் வந்து ஃப்ளோட்டை மட்டும் வந்து ஒரு ஃப்ளோட்டை நம்ம இன்புட்டாக வந்து அது வாங்கிவிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 5.6ன்னு கொடுத்திங்கன்னா அவுட்புட் வந்து 5.6. இப்போ அதே 5 கொடுத்திங்கன்னா அது கூட 0.0 வச்சுன்னா அது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். இப்போ பாயிண்ட் வச்சு வந்தால் தான் அது வந்து ஃப்ளோட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால் அது ஃப்ளோட்டாக மாற்றிட்டு நம்மளுக்கு 5.0 கொடுத்துரும். இப்போ அதுவே நீங்கள் ஹலோ அதுமாரி ஸ்ட்ரிங்கை என்ன கொடுத்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எரர் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரே லைனில் ரெண்டு மூணு இன்புட் நம்மளுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்களா, 2 3 ஏபிசி. இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 12 5 6ன்னு ஒரே லைன்லேயே ஒரு 3 வேரியபிள் மட்டும் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து இன்புட்டாக பைத்தான் ப்ரோக்ராம் வாங்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏபி சி போட்டுட்டு நம்ம இதில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மேப் ஆஃப், இப்போ இது இன்டிஜர்ஸ் எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். அப்போ இன்ட்டு இன்புட் டாட் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணோன்னா, ஸ்ப்ளிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த இன்டிஜர்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுவுமே நம்ம கொடுக்கலன்னா அது வந்து ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும். இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஏபிசின்னு வச்சுங்க. இப்போ ஏபிசி 12 5 6 இதை வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றுன்னா. இப்போ வந்து இன்ட்டு வந்து இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் எப்பவுமே கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும். ஸ்ப்ளிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அதான் இப்போது 12 வந்து ஸ்ப்ளிட் ஆகி 5 வந்து ஸ்ப்ளிட் ஆகும், 6 ஸ்ப்ளிட் ஆகும். எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகும்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிட்டு அது ஒன்றுத்துக்கும் அசைன் ஆகிடும். மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏக்கு 12, பிக்கு 5, சிக்கு 6ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு தனித்தனியாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம அந்த ஸ்ப்ளிட்டில் வந்து வெறும் இது போட்டோம்னா ஸ்பேஸ் மட்டும் யூஸ் ஆகும். இதுவே நம்ம வந்து கம்மா செப்பரேட் பண்ணி இப்போ 12 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்தாங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கோட் போட்டுட்டு கமானா கமாண்ட் போட்டணும். வேறு என்ன கொடுத்தாங்களோ அவங்க ஒரு வேளை இப்படி வேணா இப்படி கொடுத்துருந்து ஒரு வேளை நீ இதை அக்சஸ் பண்ணோன்னா நம்ம கமாக்கு பதிலாக நம்ம இந்த சிம்பிள் என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோம் அந்த சிம்பிளை வந்து போட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிளாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம்.